பவன முக்தாசனம். இந்த ஆசனத்தின் பயன்கள்: அடிவயிற்றில் சேருகின்ற வாயுக்களை வெளியேற்றி உடலுக்கு நலம் அளிக்கிறது. வயிற்றில் சுரக்கும் அதிக அமில சுரப்பினை கட்டுப்படுத்துகிறது. அதனால் வருகின்ற அல்சர், வயிற்று புற்றுநோய் போன்ற நோய்களை வராமல் தடுக்கிறது. வாயு கோளாறுகளை நீக்கி புத்துணர்ச்சியினை நாள் முழுவதும் தருகிறது. மலச்சிக்கல், செரியாமையினை போக்குகிறது. உடல் எடை அதிகமாகுதல், அதிக வயிற்று தசை ஆகியவற்றினை குறைக்கிறது. மாரடைப்பு, இருதய நோய்கள் வராமல் தடுக்கிறது. நுரையீரலுக்கு வலிமை கூட்டி அதன் செயல்பாட்டினை அதிகரிக்கிறது. மூலவியாதி, இரத்த சம்பந்த கோளாறுகள், குடல்வாழ்வு கோளாறுகள், மூட்டுவலி, வயிற்றுவலி, பெண்களின் கருப்பை பிரச்சனைகள் ஆகியவற்றினை இந்த ஆசனம் சரி செய்கிறது. சுகப்பிரசவமான பெண்களின் அடிவயிற்று பெருக்கத்தினை இந்த பவன முக்தாசனம் குறைக்கிறது. செய்முறை: இந்த ஆசனத்தினை 2 பகுதிகளாக பிரித்து செய்தல் வேண்டும். பகுதி 1: சவாசனத்திலிருந்து கால்களை ஒன்று சேர்க்க வேண்டும். வலது காலை உயர்த்தி மடித்து கால் முட்டியினை வயிற்றை நோக்கி கொண்டு வர வேண்டும். 2 கை விரல்களை ஒன்று சேர்த்து முட்டியினை பிடித்து வயிற்றினை நோக்கி அழுத்த வேண்டும். இடது காலை மடிக்காமல் தலையினை உயர்த்தி எழுந்து முகவாய்க்கட்டையை வலது கால் முட்டியினை நோக்கி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். சாதாரண மூச்சில் 15 எண்ணிக்கைகள் அப்படியே இருந்துவிட்டு கால்களையும் தலையினையும் பிரித்து சவாசனத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும். மாற்று ஆசனமாக இடது காலினை மடித்து முன்பு செய்தது போல அப்படியே செய்ய வேண்டும். சாதாரண மூச்சில் 15 எண்ணிக்கைகள் அப்படியே இருந்துவிட்டு வலது கால், இடது கால் என மாற்றி மாற்றி 3 முறை செய்துவிட்டு கால்களையும் தலையினையும் பிரித்து சவாசனத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும். கழுத்து வலி உள்ளவர்கள் தலையினை உயர்த்தாமல் தரையின் மீது வைத்து கால்களை மட்டும் மடித்து வயிற்றின் மீது அழுத்தம் கொடுத்து இந்த ஆசனத்தை செய்தல் வேண்டும். பகுதி 2: 2 கால்களையும் ஒன்று சேர்த்து உயர்த்தி பின்பு மெதுவாக மடித்து வயிற்றின் மீது கொண்டு வர வேண்டும். கை விரல்களை ஒன்று சேர்த்து அல்லது தனித்தனியாக கால் முட்டிகளை பிடித்து வயிற்றில் அழுத்தம் கொடுத்து தலையினை உயர்த்தி முகவாய் கட்டையை 2 முட்டிகளுக்கு இடையில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். சாதாரண மூச்சில் 15 எண்ணிக்கைகள் அப்படியே இருந்துவிட்டு கால்களையும் தலையினையும் பிரித்து மல்லார்ந்து படுத்து சற்று ஓய்வு எடுக்க வேண்டும். சாதாரண மூச்சில் இந்த ஆசனத்தை செய்தல் வேண்டும். முடியாதவர்கள் வயிற்றில் அழுத்தம் குறைவாக கொடுத்து செய்ய வேண்டும். கழுத்து வலி உள்ளவர்கள் தலையினை உயர்த்தாமல் தரையின் மீது வைத்து கால்களை மட்டும் மடித்து வயிற்றின் மீது அழுத்தம் கொடுத்து இந்த ஆசனத்தை செய்தல் வேண்டும். அடுத்த பகுதியில் மற்றும் ஒரு ஆசனத்தோடு உங்களை சந்திப்போம்.